எல்லாருக்கும் வணக்கம். நாளைக்கு நடக்க போற தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட பத்தி தான் பேசுறேன். நான் யூடியூப்ல பார்த்த வரைக்கும், அந்த மாநாட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் மாரியே மாறிடுச்சு. நானே அந்த யூடியூப்ல தான் பார்த்தேன். என்னன்னு பாருங்க, குழாயில தண்ணி சப்ளை பண்றாங்க. மருத்துவ குழுவுக்கு ட்ரோன் மூலியமா எதனா ஆயிடுச்சுன்னா ட்ரோன் மூலியமா மருந்து சப்ளை பண்றாங்க. தண்ணி பாட்டில்கள் சப்ளை பண்றாங்க. உட்கார இடத்துக்கு சேர் எவ்வளோ சேர் வேணுமோ அவ்வளவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சாப்பாட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸ்நாக்ஸுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பார்க்கிங்க்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுவும் இடைஞ்சல்கள் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்கிங்க்கு பிளான் பண்ணுறாங்க. அதாவது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோமோ நிறைய இருக்குது. நான் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் சொல்கிறேன்னா நிறைய இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு நாட்டுக்கே இவர் இவ்வளோ பண்ணுறான்னா அப்போ தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பண்ணுவார் நல்லா யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் எந்த மாநாட்டில் வேற கட்சிக்காரங்க பண்ணி இந்த மாதிரி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. இந்த அளவுக்கு எந்த ஒரு மாநாட்டையும் நான் கேள்விப்பட்டதும் கிடையாது. ஆனா இதுதான் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்ட் நடக்கிற மாநாடு. இந்த மாதிரி நான் கேள்விப்படுறேன். இவர் தமிழ்நாட்டுக்கு கண்டிப்பா தேவை. வாழ்க தமிழக வெற்றி கழகம். நீங்க நல்லா செய்யணும்னு ஆசைப்படுறேன். தமிழ்நாடு உலகத்திலே நம்பர் 1 மாநிலமா